6-4-2ன்னு இருக்கும்போது எந்த டீமா இருந்தாலும் பேனிக் ஆகி செட்டில் ஆகி அதுக்கப்புறமா தான் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனால் டீம் இந்தியா T20ல வேற ஒரு மோடில் இருக்காங்க. நீங்க என்ன 6-4-2ல போட்டீங்கன்னா நான் கவுண்டர் அட்டாக் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஃபார்முலால நியூசிலாண்டை அடி அடின்னு அடிச்சு துவைச்சு மேட்சை சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரே ஓவர்ல மாறிடுச்சு மாஸ்டர். அது எந்த ஓவர்னு தெரியுதா? தேர்ட் ஓவர்ல அது நார்மலா இல்ல, கொஞ்சம் ரன்ஸ் இல்ல, ஓகேங்களா, 24 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் அதான் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்டை வந்து அப்படியே வந்து கவுண்டரா மாத்தி மொமெண்டமே அந்த அந்த ஓவர்ல மொமெண்டமே ஃபுல்லா மாறிடுச்சு. ஏன்னா 6-2னா இட்ஸ் பேனிக் சுச்சுவேஷன் இல்லைங்களா? 208 நீங்க சேஸ் பண்றப்ப அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்கை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்காரு, கரெக்டா? ஆனா அவருக்கு வந்து அது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துச்சு. கண்டிப்பா. அது ஒரு எனக்கு பிக்கஸ்ட் வந்து அட்வான்டேஜ். எனக்கு வந்து 6-4-2ன்னு பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க தெரியுமா பேனிக் மோடு. கண்டிப்பா நான் வந்து பேனிக் மோட்ல தான் இருந்தேன். அதாவது வந்து நம்ம இப்ப எப்படி வீடியோ பேச போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதாவது ஒருவேளை இந்தியா லூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சேன். இல்ல, பட் அங்கதான் ஆனா ஐ எம் சீயிங் a different இந்தியா. நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. அதுதான் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா மேபி டியூ ஹெல்ப் பண்ணும் இந்தியாவுக்கு அப்படின்னு யோசிச்சேன். டியூலாம் இல்லைன்னா கூட இந்த டீம் வந்து 15 ஓவருக்கு பதில் 16 ஓவர்ல முடிச்சிருப்பாங்க. இல்ல, அவ்வளவுதான் டியூ டிஃபரன்ஸ். இருந்தது, ரெண்டு டீமுக்குமே ஆமா ஆமா. டியூ இருந்தது. ஆனா என்னன்னா, இந்த டீம்ல நான் டிஃபரெண்டா பாக்குறது என்னன்னா, தே ஆர் செட்டிங் லைக் ப்ளூ பிரிண்ட் ஃபார் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க. நாங்க வந்து இப்படிதான் அக்ரெஷனா தான் விளையாடுவோம். அதனால வந்து விக்கெட்ஸ் டோன்ட் மேட்டர். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல நம்ம அதே தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது அந்த டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மேட்ச்ல வந்து இஷான் கிஷான், ஓகேங்களா? என்னோட வியூ வந்து அவர் வந்து என்ன சொல்றது, ஃபியரே இல்லை, ஃபியர்லெஸ், ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அட்டாக். அகைன் நம்ம லாஸ்ட் மேட்ச்ல பேசின மாதிரி தான் இன்டென்ட், ஓகேங்களா? இன்டென்ட் வந்து பக்காவா இருந்தது. அப்கோர்ஸ் அது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான். அந்த மாதிரி தான் ஆமா அவர் ஆமா இன்னிங்ஸ் இருந்தது. ஆனா ஷார்ட்ஸ்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லாக்ஸ் இருந்தது. ஆனா அகைன் நாட் லைக் டூ மச். கொஞ்சம் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல தான் வந்து கரெக்டா பவுலர்ஸோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமா. அவர் வந்து கம்மிங் ஃப்ரம் லைக் வித் ஒரு பர்பிள் பேட்ச், அதாவது வந்து ஸ்மார்ட்ல வந்து லீடிங் ரன் ஸ்கோரர். அது இல்லாம வந்து ஜார்க்கண்டுக்கு வந்து அந்த கப்பையும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. கேப்டனா இருந்திருக்காரு. அதனால தான் டீமுக்குள்ளேயே வந்திருக்காரு. பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திலக் வர்மா. அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட குட் லக் திலக் வர்மாக்கு இன்ஜுரி ஆச்சு. கரெக்டாக அந்த டீமுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தார். அதை வந்து அவ்வளவு சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாரு. நோ டவுட் அந்த ஒரே இன்டென்ட் ஒரு கரெக்ஷன் பண்ணிடுறேன். திலக் வர்மாக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவர் இந்த மாதிரி டைப் கிடையாது. அவர் வந்து காமன் கலெக்டிவ். இவர் வந்து டூ அக்ரெசிவா தெரியுது, விச் இஸ் குட், ஓகேங்களா? இந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ இந்த இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருந்தது. வி ஹவ் நாட் சீன் த அதர் லைக் என்ன சொல்ல, ஒரு காம் கம்போஷர் பார்த்ததுல மேபி சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுச்சுன்னா ப்ளே பண்ணுவாரான்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆன உடனே, அதாவது சஞ்சு சாம்சன் அண்ட் ஒரு ரேர் ஃபெயிலியர் ஃபார் அபிஷேக் சர்மாவோட ஷார்ட் கெரியர்ல ரொம்ப பேனிக் ஆனது வந்து ஸ்கையோட ஃபார்மை நினச்சி தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு டெப்த் இந்த பேட்டிங் லைனப் இருந்தாலுமே ஐயோ ஸ்கை வந்து உடனே எக்ஸ்போஸ் ஆக போறாரு 6-4-2ன்னு இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பட் ஆனால் வந்து நீங்கள் எல்லாருமே ஒன்று விஷயத்த மறந்துடுறீங்க. நான் தான் T20 இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு செம்ம மெச்சூர்ட் இன்னிங்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ். இல்ல, அதுதான் நான் என்ன பார்த்தேன்னா, அவருக்கு வந்து அந்த 24 ரன்ஸ் ஓவர் வந்து ஒரு ஸ்பேஸ், பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துச்சு. ஏன்னா ரன் ரேட் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து நீங்க சொன்னது மெச்சூர்டு, ஓகேங்களா? ஏன்னா இந்த டயத்துல அவரும் அட்டாக் பண்ண போய் விக்கெட்ஸை லூஸ் பண்ணியிருந்தாருன்னா மேபி இன்னொரு அடிஷனல் ப்ரெஷர் வந்திருக்கும். இஷான் கிஷான் மேலே அன்வான்ட் ப்ரெஷர் வந்திருக்கும். ஆனா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 9 பால்ஸ் 9 ரன்ஸ் இல்ல 12 பால்ஸ்ல 15 ரன்ஸ் முதல்ல வந்து சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி அவர் இஷான் கிஷானுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து அவர் வந்து கீப் கோயிங், நான் வந்து செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹி லைக் காட் செட்டில், அவர் வந்து பேசலாம் பழகினதுக்கு அப்புறம் ஆல் த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் கேம் பேக். அதனாலதான் நான் யோசிக்கிறேன், இது இந்தியா வந்து ஒரு என்ன சொல்றது, ரெக்லஸ் அந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு கண்மூடித்தனமா அடிக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஏதோ ஒரு லாஜிக்கலா கண்ட்ரோல்டு அக்ரெஷன் தான் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இன்டென்ட் இஸ் த கீவேர்ட் தட் தே ஆர் லைக் மெயின்டைனிங் இன் திஸ் சீரீஸ். அதான் எனக்கு வந்து அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளான் மாதிரி தெரிஞ்சது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாண்ட்னர் உள்ளே வந்து போடும்போது ஆப்வியஸ்லி வந்து இஷான் கிஷனுக்கு தான் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து ரிஸ்கி ஷாட்டுக்கெலாம் போகாமல், ப்ளஸ் என்னோட கன்சிடரிங் மை ஃபார்ம் ஆஸ் வெல், அது வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணது வந்து அந்த அந்த இடத்துல தான் அந்த மெச்சூர்ட் அப்படின்றதுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தட் ஹஸ் கிளிக் ஃபார் போத் த பேட்ஸ்மென்ஸ். ஸோ டீமையும் ரொம்ப பெனிஃபிட் பண்ணுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸ்கையோட இன்னிங்ஸை நம்ம பேசிட்டோம், அதாவது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. பட் ஆனால் வந்து இந்த என்டையர் இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப்பே வந்து ஒரு டைனமைட் மாதிரி இருக்குது. அதாவது வந்து T20 பேட்டிங் டீம்னா அது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ வேர்ல்டு கப்புக்கு இது வந்து மற்ற டீம்ஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கணும்ல. வார்னிங் கண்டிப்பா. ஓகேங்களா? வார்னிங்கோட சேர்த்து நான் அதான் திரும்ப யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒன் வே பிளாட்ஃபார்ம் மாதிரி, இது ஒன் வே ஆஃப் பிளேயிங் மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா தே ஹேவ் த அதர் சைடு ஆஃப் த கேம் அஸ் வெல். ஏன்னா நம்ம இங்கிலாண்டை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஐ திங்க் அதர் சைடு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நான் என்ன பார்க்கறேன்னா கண்ட்ரோல் பிளஸ் அக்ரெஷன் அப்படிங்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ் ஃபார் எனி ஆப்போனன்ட். ஸோ வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பா ஒரு வார்னிங் சைன். இன்னொரு நமக்கு பிக்கஸ்ட் திங் என்னன்னா ஸ்கை வந்து இப்போ கொஞ்சம் ரன்ஸ் எடுத்துட்டு அவர் வேர்ல்டு கப்புக்குள்ள ஃபார்மோட உள்ள போனாருன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப மிடில் ஆர்டர் பிளஸ் ஹார்திக், ஒரு பேர் என்ன, ரிங்கு சிங்லாம் வந்து கீழே லோவர் ஆர்டர் இருந்தா நீங்க சொன்ன டைனமிட் மாதிரி தான் இருக்கும். எங்கனாலும் வெடிக்கும். டாப் ஆர்டர்லயும் வெடிக்கும், மிடில் ஆர்டர்லயும் வெடிக்கலாம், லோயர் ஆர்டர்லயும் வெடிக்கலாம். ஸோ அதனால வந்து இட்ஸ் டெஃபினெட்லி சென்ஸ் a clear warning sign to all the teams. அதான் ஒரு டீம்ல வந்து சில பேர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு, இல்லை ஃபினிஷர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு பேசுவோம். இங்க வந்து எங்க வந்து நம்ம வந்து ப்ராப்ளமா வரும் அப்படின்னு யோசிக்கிறதே ஆக்சுவலா கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி லைக் வென் தே ஆர் கோயிங் வித் ஃபுல் கன்ஸ் பிளேஸ்ட் அப்படி இருக்கும்போது எதுலேயுமே வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியே இல்லை ஆக்சுவலா இல்ல பார்த்தீங்கன்னா வரும் ஓப்பனிங் வரும் ஓகேங்களா? கொலாப்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹை ரிஸ்க் ப்ளே பண்றாங்க. அங்கதான் நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு ஆள் அட்டாக் பண்ணா ஒரு ஆள் வந்து கொஞ்சம் வந்து கேம் ரொட்டேட் பண்ணி அவேர்னஸோட ப்ளே பண்றதுனால ஐ எம் மோர் கான்பிடன்ட் ஆன் திஸ். இல்ல வந்து இப்ப வந்து இஷான் கிஷானும் அடிக்கிறாரு, இவர் சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாருன்னா தென் தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஆஃப் கொலாப்ஸ். இங்க வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோல்ட் அக்ரெஷன்ங்கிறனால வி ஆர் ஐ திங்க் டூயிங் குட். பட் அகைன் பவுலிங் சாரி பேட்டிங் இந்த சீரீஸ் ஃபுல்லா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா பார்த்துட்டோம். பவுலிங் எனக்கு என்னமோ இன்னும் இந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இல்லை. எஸ்பெஷலி ஹர்ஷ்தீப் சிங் வந்து இன்னைக்கு ஒரு ஆஃப் கலர். ஓகேங்களா? இது நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு நாள் பயங்கர எக்ஸ்ட்ரீம் சிக்ஸ். பெஸ்டா இருக்காரு, அடுத்த நாள் வந்து அகைன் ஐ திங்க் ஹி இஸ் ட்ரைங் டூ மச்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல தான் நிறைய ஒயிட்ஸ் போட்டு அன்னெசரி ரன்ஸ் கொடுத்தாரு. இன்னைக்குமே நான் ஏதோ ஒரு பார்த்தேன், அவர் கிளென் பிலிப்ஸ் ஹி வாஸ் ட்ரைங் டூ many things. ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆன் ஹிஸ் மைண்ட். ஐ திங்க் அது வந்து ஒரு கீ திங் ஃபார் இந்தியா டு ஃபிக்ஸ் இட் இன் திஸ் சீரீஸ் பிஃபோர் கோயிங் இன் டு தி வேர்ல்டு கப். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு செமிஃபைனலோ ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் கலர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா தென் இட் வில் பி ரிஸ்க் டு இந்தியா. ஸ்பின்னர்ஸ் எப்படி பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா? இல்லை, பிரிட்டி ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸும் கிடையாது, அதாவது மற்றபடி வந்து என்ன போட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குற பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரியிங் சைனா இல்லை வந்து லைக் இதை வந்து கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணணும் இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளேயே அப்படின்னு நான் பார்த்த விஷயம் என்னென்னா 115க்கெல்லாம் 5 விக்கெட் ஆக்சுவலாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து மீதி சாண்ட்னரும் அதுக்கப்புறமா வந்து பென் ஃபோக்ஸும் உள்ளே இருக்கும்போது அவங்கள வந்து 207 அடிக்க விட்டது வந்து எனக்கு வந்து டெத் பவுலிங்கோட ஒரு வீக்னஸ் வந்து காமிச்சது. நான் வந்து ஹானஸ்ட்டாக வந்து என்ன நினச்சேன்னா சாண்ட்னரும் ஜாக் ஃபோக்ஸும் வந்து ஆட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக 180 இல்லை மேக்ஸிமம் 185 இப்படி தான் போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து டோட்டலி கொஞ்சம் அன்அக்செப்டபிள் மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய இந்த இன்னிங்ஸ் வந்து பண்ணாம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. மேபி கண்டிப்பா அந்த பும்ரா மிஸ்ஸிங், பட் அகைன் அது வந்து நம்ம பும்ரா இருந்தாதான் தெரியும். ஆனா எனக்கு என்ன, நான் இன்னொரு ஆங்கிள் பாசிட்டிவ் ஆங்கிள் பார்த்தேன் அப்படின்னா இந்த லெவலுக்கு கொண்டு வந்த காரணமே வந்து ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வந்து கண்டினியூஸா ரன்ஸ் ரீசனபிளா கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலதான் வந்து 208 இல்லாட்டி 230 நம்ம மேட்ச் மாதிரியா இருக்கும், நம்ம இன்னிங்ஸ் மாதிரியா இருக்கும். ஆனால் தட் பீயிங் செட் லைக் 213 வந்து அது வந்து டிஃபரன்ஸ் மேக் பண்ணியிருக்காது ஆமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாங்க இந்தியன் பேட்டிங் வந்து கேவ் தட் அடிஷனல் லாங் குஷன். லைக் போன தடவை நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், அபிஷேக் சர்மா இதெல்லாம் பத்தி பேசுறோம். இதுலயும் வந்து அவங்க ஓவர் இது பண்ணிட்டனால இதுலயும் பவுலிங் வந்து கிளியரா பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால எவல்வேட் பண்ண முடியல. பட் டெஃபினெட்லி தேர் ஆர் கன்சர்ன்ஸ் தட் நீட்ஸ் டு பி அட்ரஸ் இன் தி நெக்ஸ்ட் 3 மேட்சஸ். ஓகே, நம்ம வந்து இந்த மேட்சை வந்து ஒரு குயிக்காக ஒரு சம்மரி பார்த்துட்டோம். நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து நீங்கள் கேட்கணுமா? இல்ல அதுதான், இட்ஸ் an அல்ட்ரா அக்ரெசிவ் ஹை இன்டென்ட் கேம்ஸ் ப்ளே பண்றாங்க. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி த ப்ளூ பிரிண்ட் ஃபார் கோயிங் இன் டு த T20 வேர்ல்டு கப். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா T20 வேர்ல்டு கப்ல அகைன் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இன்னும் ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, கன்சிஸ்டண்டா இதை ரிப்பீட் பண்ண முடியுமா, இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கொஸ்டினா வருது. வியூவர்ஸ் உங்களோட வியூஸை நீங்க ஷேர் பண்ணுங்க.
எஸ், இந்த அப்ரோச் இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்குமா அப்படிங்கிற உங்களோட வியூஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.